அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலோட் ஸ்டார் எபிசோட் 216 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் தெரியாமல் ஒரு கத்தியை எடுத்துட்டு அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அந்த கத்தியை கொண்டு போய் காயலாங்கடையில் அடமானம் வச்சிடலாம் போல, அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போது இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் வழியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போகிற வழியில் என்ன ஒரு எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பயணத்தை அவன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100,000 இயர்ஸ் ஆயிடுச்சான், அதாவது 1,00,000 வருஷம் ஆயிடுச்சான். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பயணம் அப்படிங்கிறத அவன் மேற்கொண்டிருக்கான். அவன் பூமியில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஸ்பேஸில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ ஸ்பேஸில் எல்லாருக்குமே இவன் பேர் தெரிகிற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான். ஸோ இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே ட்ராவல் பண்ணி அந்த கேஆஸ் சிட்டிக்கு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இவன் இங்கே எதுக்காக வந்திருக்கான்? அவனோட டீச்சரை பார்க்கறதுக்காக. அந்த மனுஷன் இவனை ஆக்சுவலாக பாராட்டுறாரு. ஏன்னா அந்த ஒரு பீஸ்ட்டை எல்லாரும் முன்னாடியே வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா டிவைன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த பீஸ்ட்டை உயிரோட கொண்டு வந்தாச்சு. ஒரு வழியாக அந்த கத்தியையுமே சேஃபாக எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. அதான் அவர் கேட்குறாரு, சரிடா இப்போ கத்தியை கொண்டு வந்துட்டேன், அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு கத்தி என்ன தான் வந்து சுப்ரீம் ட்ரெஷராக இருந்தால் கூட அது ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரெஷர், அதை வச்சு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. சரி விற்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி விற்கிறது அப்படின்னா எனக்கு தெரியல. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, சரிடா நீ விற்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என்ன பண்ணு, நம்முடைய இனம் இருக்குல்ல அந்த ஹியூமன் ரேஸ், அவங்கக்கிட்ட இதை கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஹியூமன் ரேஸ்க்குமே நிறைய ட்ரெஷர் தேவைப்படுதுல்ல, அந்த மாதிரி கொடுக்கும்போது இவனுக்கு ட்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா. அந்த ட்ரெஷர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்க லிஸ்ட்டில் இருந்து இவனுக்கு தேவையான ட்ரெஷர்ஸை இவனால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே என்ன பண்ணுறான், அந்த ஒரு கத்தியை கொண்டு போய் டொனேட் பண்ணுறான். அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்ன ட்ரெஷர்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ட்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. என்னடா 12 தானா அப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். இவனை பார்க்குறான், சரி ஓகே நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடுச்சுங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இதை யூஸ் பண்ணி என்ன ட்ரெஷர் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்க லோயஸ்ட் ட்ரெஷரே 16 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. நம்ம ஹீரோக்கு அங்கே ஒரு ட்ரெஷர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைகர் ரிவர்ஸ். ஆனால் அதுக்கு 16 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது. இவனுடைய தாட் என்னென்னா, நிறைய வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விட பவர்ஃபுல்லாக என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட இருக்க ஒரு ட்ரெஷரை எடுத்து விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பை வெளில எடுக்கிறாங்க. இதை கொடுக்கறதுக்கு இவனுக்கு ஆக்சுவலாக மனசு இல்லை, இருந்தாலும் இப்போ இந்த ட்ரெஷரை வாங்கணும் இல்லையா, அதனால் அதை கொடுத்துட்றான். இதுக்கு எவ்வளோடா பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்கு. ஸோ மொத்தத்தில் அந்த ஒரு ட்ரெஷரை இவன் வாங்கிட்டான். இது ஒரு டொமைன் டைப் ட்ரெஷர் போல தெரியுது. டொமைன் டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அது கவர் பண்ணும். அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான், புதுசாக எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு ட்ரெஷரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெஷர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு டொமைன் டைப் ட்ரெஷர் தான். நம்ம பீஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே ஒரு டொமைன் பவர் இருக்குது. அந்த பவரோட மர்ஜ் ஆகி இதால் வந்து செயல்பட முடியுது. ஸோ இந்த ஒரு ட்ரெஷர் வந்து இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யாரையாவது தோர்த்தணும் அப்படின்னா கூட, அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாகவே தப்பிச்சு வந்துடலாம். இவன் என்ன யோசிக்கிறான், இதை யூஸ் பண்ணி மறுபடியும் ப்ரைமல் ஸ்டார்க்குள்ளே போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த யூனிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளெலாம் மறுபடியும் அந்த ஸ்டாரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையில் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஷர் கிடைச்ச உடனே நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சா நம்ம தான் முட்டாள் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான், அவன் மாஸ்டர் வந்து இன்னொரு மெட்டல் பிளேட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டை கொடுத்துருக்காரு. அங்கே போய் அது எடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் சார் இப்போ இறங்குறாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் பயணம் அப்படிங்கிறத செஞ்சு அந்த பிளேட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பிளானட்டை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்குது. இது யாருடைய பிளானட்டா அப்படின்னு கேட்டால், இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காடோட பிளானட்டாம். கிராஃப்ட்ஸ்னால் என்ன மாதிரி கிராஃப்ட்னு கேட்குறீங்களா? இந்த வெப்பன்ஸு ட்ரெஷர்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒருத்தருடைய பிளானட்டு. இந்த ஒரு மனுஷனை நம்பி பல இனத்து மக்களும் அங்கே இருக்காங்களாமா. பார்பதா என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு பிளானட்டில் கில்லிங் அப்படிங்கிறது ப்ரொஹிபிட்டட், யாரையும் கொல்லக்கூடாது. ஆனாலுமே நீ ஹியூமன் ஃபார்மில் போகாத, உன்னோட இந்த ஓஷன் பாடி இருக்குல்ல அதை அமுச்சு விடு அப்படிங்கிறா. அந்த கிராஃப்ட்ஸ்மேன் மாஸ்டரும் சரி, அவனோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லாம். ஸோ போன முறை ஒரு பயணம் போனாங்கல்ல ஐசெல்க்கு, அந்த மாதிரி எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் பாருங்கள். அங்கே போய் இறங்கின உடனே இவனால் அந்த மெட்டல் பிளேட் அப்படிங்கிறத உணர முடியுதுங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட ஜீவன்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் ஏதோ நெஞ்சை நிமித்திக்கிட்டு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒருத்தர் நிப்பாட்டுறான், பிரதர் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த இடம் வந்து ஒரு புனித பூமியா. ஸோ உள்ளுக்குள்ளே நம்மலாம் போகிறதுக்கு அலோட் கிடையாது. அந்த மாஸ்டரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். நம்ம இங்கேயே இருந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறான். இவன் எத்தனை காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்காக வரலையே. அவன் வந்து எதுக்காக, அந்த மெட்டல் பிளேட்டுக்காக. அது எங்கடா இருக்குன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே போகாமல் எப்படி எடுக்க முடியும்?
பார்பதா என்ன சொல்றான்னா, அந்த மாஸ்டர் இருக்கும்போது உள்ளுக்குள்ள போய் அந்த ட்ரெஷர் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது லிட்டலா மிஷன் இம்பாசிபிள். நம்மளும் மத்தவங்க மாரி ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறா. வேற வழி இல்ல. ஆனா இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்டருடைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில வராங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்க வந்து முறையிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி மாஸ்டருக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஃப்ரீ டைம் இருந்தா வெளியில வந்து எங்கள மீட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறானுங்க. அவனுங்க என்ன சொல்றானுங்க, மாஸ்டர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டாரு. எப்போ வருவார்லாம் தெரியாது. 1000 வருஷம் ஆகலாம், 10,000 வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிறானுங்க. ஒருத்தன் பார்க்குறான், எது 10,000 வருஷமா? போங்கடா டேய், பைத்தியக்காரன் தான்டா வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ நம்ம ஆட்களுக்கு இதை கேட்டோன்னே குதூகலமாயி போச்சு. எது மாஸ்டர் வீட்ல இல்லையா? டேய் உள்ள பூந்து எத்தற வேண்டியதான் அப்படிங்கிறானுங்க. அட களவாணி பயலுகளா! ஆக்சுவலா இந்த ஒரு எபிசோட ஜெட் வேகத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 எபிசோட எடுக்க வேண்டியதை ஒரே எபிசோட எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஃபோர்ஜிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் புலம்பிக்கிட்டே போறானுங்க. டெப்பாடே நம்மளால ஹீட் ஹேண்டில் பண்ண முடியல. நம்மளுடைய திறமெல்லாம் பத்தாது போல தெரியுது. இன்னும் உள்ளுக்குள்ள பயங்கர ஹீட் ஆயிருக்கே அப்படிங்கிறானுங்க. ஆனா அங்க உள்ளுக்குள்ள தான் அந்த மெட்டல் பிளேட்டை இவனால ஃபீல் பண்ண முடியுது. இவனும் உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அங்க போன உடனே இல்ல இப்படியே போனா நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. நம்ம சான்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கல்லா மாறி அவன் உள்ளுக்குள்ள விழ ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா இன்னொரு 3 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. சில மாதிரியே நிக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து யூனிவர்ஸ் ஓவர்லார்ட்ஸ் போல தெரியுது. ஆஹா, ஏதாவது பிரச்சனையாச்சு நம்மள முடிச்சு விட்டுருவாங்க, வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுங்க என்ன பண்றாங்க, அங்க ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. இவனுங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சாரு கல்லு மாதிரியே வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போறாரு. அவன் பார்க்கறான், ஆனா கல்லுன்னு நினைச்சு விட்டுறான். இன்னும் கீழே டீப்பா போனா அங்க இருக்க ஃபயர் பவர் இன்னும் பயங்கரமா இருக்குங்க. வெளியிலேயே அந்த அளவுக்கு ஹீட்டா இருந்தது. உள்ள எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த ஒரு கோர் ஏரியா இருக்கு. அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு ஹீட்டா இருக்கும்னு தெரியல. ஆனா அங்கதான் அந்த மெட்டல் பிளேட் இருக்கிறது இவனால ஃபீல் பண்ண முடியுது. சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, முன் வச்ச காலை பின் வைக்க கூடாதுடான்னு சொல்லிட்டு அவனும் உள்ளுக்குள்ள போறாங்க. ஆனா அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த மோஷா பாடியை மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவனுமே எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பார்க்கறான், ஒன்றும் வேலைக்கே ஆகல. அந்த ரிமோட் ஓஷன் பாடி இருக்குல்ல, அதை கூட வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டான், வேலைக்கே ஆகல. என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சரி ஏதாவது ட்ரெஷர் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்கிட்ட தான் ஆர்மர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறான். இந்த முறை நம்ம பீஸ்ட் தாங்க உள்ளுக்குள்ள போகுது. அந்த ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு தான் போகுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள போகும்போது டிவைன் பவர் வந்து பயங்கர வேகமாக காலி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுக்கு அந்த ஓஷன் பாடி இருக்குல்ல, அதோட டிவைன் எனர்ஜி எல்லாம் கடன் வாங்கி உள்ளுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் டிவைன் பவர் பயங்கர வேகமாக காலி ஆகிட்டே இருக்கு. அங்க கிட்டக்க போன உடனே மெட்டல் பிளேட்டை அது பார்த்துடுச்சு. போய் எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது மேல இன்னொரு சீல் இருக்கு. இதனடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீலையும் உடைக்கிறாங்க. உடைச்சி மெட்டல் பிளேட்டை எடுத்தாச்சு. ஆனா அந்த சீலை உடைச்ச உடனே அந்த கிராஃப்ட்மேன் மாஸ்டர் இருக்கார்ல, அவனை அவேக்கன் பண்ணி விட்டாங்க. அந்த கிராஃப்ட்மேன் மாஸ்டருடைய ஒரு பெரிய கையுங்க இந்த ஒரு பிளானட்டை நோக்கி தான் வருது. இங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடமே வந்து ஆடுதுங்க. மனுஷன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்குள்ளே தான் போகுது. நம்ம பீஸ்டோடைய அந்த டிவைன் பவரு பயங்கர வேகமாக காலி ஆகுதுங்க. அதால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 0க்கே வந்துருச்சு. அதான் அந்த மனுஷன் பீஸ்ட்டை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, என்னோட ஃபுல் அட்டாக்கை எதிர்கொண்டு கூட உனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ இன்னும் உயிரோடு இருக்கல்ல, உன்னை கொல்றது வந்து பார்த்தனா சரியாக வராது, உன்னால் முடிஞ்சா நீ சர்வைவ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுக்குள்ளே தூக்கி போட்டாருங்க. அடா பாவி மனுஷா, எங்கடா தூக்கி போட்ட? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். சரிங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.